கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவரையும் உள்ளார்ந்த மனதை உருமாற்றும் இறைப்பணி சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கோம், எப்படி நடந்துக்கிறோம்? தாவீது அரசர் தன்னை ஆண்டவருக்கு முன்பாக எப்படி வெளிப்படுத்தினார்? ஆண்டவருக்கு முன்பாக தான் யார் என்பதை குறித்து அவருக்கு ஒரு சரியான பார்வை, சரியான சிந்தனை அந்த தாவீது அரசருக்கு இருந்துச்சு. ஒரு முறை நாத்தான் என்ற இறைவாக்கினர் தாவீதை பார்க்க வர்றாரு. ஆண்டவர் சொல்லி அனுப்பிய இறைவார்த்தையை அவருக்கு சொல்றார். அவருடைய ஆட்சி உரிமை குறித்து, அவருடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன காரியத்தை சொல்றார். 2 சாமுவேலில் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஆண்டவருக்கு தாவீது சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, பின் தாவீது ஆண்டவர் திருமுன் அமர்ந்து இவ்வாறு பேசினார்: என் தலைவராம் ஆண்டவரே, இதுவரை நீர் என்னை வழிநடத்தி வந்தமைக்கு நான் யார்? என் குடும்பம் யாது? அப்படின்னு சொல்றார். கம்பீரமா நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தாவீது அரசர் ஆண்டவருக்கு முன்பாக முழுமையா தன்னை தாழ்த்துகிறத இந்த காரியத்தில் நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் திருமுன்பாக நாம் நம்மை தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். இது முக்கியமான குணாதிசயம். ஒரு சம்பவத்தை ஆண்டவர் ஒரு ஓமை மூலமாக நமக்கு சொல்கிறார். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் இருக்குது. 2 பேர் கோவிலுக்கு போகிறாங்க. ஒருத்தர் பரிசேயர், இன்னொருத்தர் வரி தண்டுபவர். பரிசேயர் தன்னை குறித்து பெருமையாக பேசி வழிபடுறார். வரி தண்டுபவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லூக்கா 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி அவர் சொல்றார். பெருமையாக பேசின பரிசேயர் எந்த இரக்கத்தையும் பெற்றுக்கொண்டு திரும்பலை. ஆண்டவரே சொல்றாரு, வரி தண்டுபவரே இரக்கம் பெற்றவராய் திரும்பி சென்றார் அப்படின்னு சொல்லி. அப்போ நாம் ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை என்பதை நாம் உணரணும். ஒரு ஆண்டவருடைய பணியாளர் சொல்கிறத பார்க்கும்போது, ஒரு காரியத்தில் நாமே தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த முடிவில் ஆண்டவர் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதே சமயம் அந்த காரியத்தை ஆண்டவர் திருமுன்பாக வைத்து அவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் காத்திருப்போம் என்றால் அந்த காரியத்தை ஆண்டவர் ஏற்று நடத்தி வெற்றி தருவார். இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த நிலைமை, இந்த தகுதி நம்முடைய திறமையினாலேயோ நம்முடைய குணாதிசயத்தினாலேயோ ஆண்டவர் நமக்கு கொடுக்கலை. தகுதியில்லாத நம்மை அழைத்து தகுதிப்படுத்துகிற ஆண்டவர். இதுதான் உண்மை. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கும்போது, நாங்களே செய்ததாக எதன் மேலும் எங்களுக்கு உரிமை பாராட்டி கொள்ள தகுதியே இல்லை. எங்கள் தகுதி கடவுளிடமிருந்தே வருகிறது அப்படின்னு யார் சொல்றா தெரியுமா? பவுல் என்ற ஆண்டவருடைய பணியாளர், அளப்பரிய அற்புதங்களை செய்தவர். அவர் சொல்றார், எங்களுக்கு தகுதி இல்லைன்னு. ஆனால் இன்னைக்கு பல பணியாளர்கள், ஆண்டவருடைய ஊழியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, எந்த செயல் செய்தாலும் சரி, தங்களுடைய பெயருக்காக, தங்களுடைய புகழுக்காக ஆண்டவரை பின்பாக்கிவிட்டு தங்களை முன்னிறுத்துறாங்க. இது ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம். நிச்சயமாக அது ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். மார்க் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். மார்க் 6ஆம் அதிகாரம் 35லிருந்து 44வது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, ஆண்டவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 ஆண்களுக்கு பகிர்ந்தார். அதோடு பெண்கள் இருந்தாங்க, குழந்தைகள் இருந்தாங்க. இதில் உற்பத்தியாளர் யார்? ஆண்டவர் தானே. பகிர்ந்து கொடுத்த சீஷர்கள் கிடையாது. அப்போது உற்பத்தியாளரான ஆண்டவரை நாம் உயர்த்த வேண்டும். நாம் பகிர்ந்து கொடுப்பவர்கள் மாத்திரம்தான். அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய பணியாளர்கள். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டோம். அந்த அளவு தான் நம்முடைய தகுதியுடைய ஆண்டவரை மட்டும்தான் நாம் மாட்சிமைப்படுத்தணும். ஒரு முறை அன்னை தெரசாட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. நீங்கள் எப்படி இப்படி செயல்படுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அன்னை தெரசா என்ன சொன்னாங்க தெரியுமா? வேதத்தை எடுத்து தன் மார்பில் வைத்துக்கொண்டு
என் மாஸ்டர் சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னாங்க. இதில் தனக்கான புகழையோ தன்னுடைய பெருமையவோ அவங்க சொல்லவே இல்லை, தேடவே இல்லை. ஆண்டவரையே பெருமைப்படுத்தினாங்க, ஆண்டவரையே புகழ்மைப்படுத்தினாங்க, ஆண்டவரையே உயர்த்தினாங்க. அப்போது இதே மாதிரி இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது திருமுழுக்கு யோவான்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க பரிசேயர்கள், குருக்கள் எல்லாரும். நீர் யார் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் எலியா அல்ல, நான் கிறிஸ்துவும் அல்ல, பாலை நிலத்தில் ஒலிக்கும் குரல் அப்படின்னு சொல்கிறார். யோவான் எழுதிய நற்செய்தி நூலில் 1ஆம் அதிகாரத்தில் 20 to 23 வசனங்கள் வரைக்கும் படிக்கும்போது இந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். அதே சமயம் அவரே சொல்கிறாரு, வருகிற கிறிஸ்துவின் மிதியடிகளின் வாரை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன். அதே அதிகாரத்தில் 26, 27 வசனங்களில் அது சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தன்னை மிகவும் தாழ்த்துகிறார். அதே சமயம் இன்னொரு காரியம் என்னன்னா, ஆண்டவராக இயேசுவே சொல்கிறாரு, நான் கனிவும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த அண்ட சராசரத்தையே படைத்தவர் இந்த உலகத்தில் மனுஷனாக வந்த பிறகு அவர் சொல்கிறாரு, நான் கனிவும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்னு சொல்லி. அப்போ நாம் ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவரிடம் நாம் ஒப்படைக்கும் போது அவர் சொல்வார், நீ என் பிள்ளைன்னு சொல்வார். அப்படி சொல்லி நம்மை உயர்த்துவார். நம்முடைய சுய பெருமைகள், வீணான புகழ்ச்சிகளை தூக்கி எறிஞ்சிட்டு நாம் அவருக்கேற்ற பிள்ளைகளாக மாறுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்வார், நீ என்னோடு கூட மகிமைப்படு என்று சொல்லி. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரே சொல்கிறார், தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் உயர்த்த பெறுவர். ஆண்டவர் நம்மை உயர்த்தும்படி அவர் முன்பாக நம்மை தாழ்த்துவோம். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பெருமைகளை தூக்கி எறிவோம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை உயர்த்துவார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.